ஒரு அழகான மலை கிராமம். அங்க விஜய்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவன், ரொம்ப புத்திசாலி. அந்த பையனுக்கு பழங்கால பொருட்களை சேகரித்து வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுல மிகவும் ஆர்வம் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரான். வந்துட்டு பசங்க கூட விளையாட போறான். அவங்க கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. ஒளிஞ்சிக்கிறதுக்காக அவனும் அவனுடைய நண்பனும் ஒரு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் பொழுது அவங்க கண்ணுல காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியுது. விஜய் அந்த வீட்டையே விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கீழே இருந்து இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே விஜயும் அவங்க கூட ஏறின அந்த நண்பனும் கீழே இறங்குறாங்க. அந்த சமயத்துல விஜயோட அம்மா டீ குடிக்க அவனை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவனும் வீட்டுக்கு போறான், டீ குடிக்கிறான். அவனுக்கு அந்த வீட்டோட ஞாபகமாகவே இருக்கு. ஹோம்ஒர்க் எழுதுறான், படிக்கிறான், இரவு உணவையும் சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு தூக்கத்திலையும் அந்த வீட்டோட கனவை தான் கண்டுகிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்த விஜய் திரும்ப அந்த மரத்து மேல ஏறி அந்த வீடை திரும்ப பார்க்கறான். அங்க வெளிச்சமா இருக்கு. உடனே இறங்கிய விஜய் அந்த வீட்டை நோக்கி நடந்து போறான். கிட்ட போக தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு. ஏன்னா அந்த வீடு ரொம்ப சதஞ்சு போய் பாழடைஞ்சு இருந்தது. அந்த வீட்டு கதவை திறந்து உள்ள போய் பார்க்கும் பொழுது அவனுக்கு நிறைய வித்தியாசமான பொருட்கள் கிடைச்சது. பொம்மைகள் தெரிஞ்சது. ஆனா அந்த பொம்மைகள்லாம் எதையுமே அவன் எடுக்கல. அதாவது அங்கங்கேயே இருந்தது. அப்படி அவன் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி புறப்பட்டது. அந்த கண்ணாடியை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படி பார்க்கும் பொழுது அவன் நின்றுகிட்ட இருந்த அந்த வீடு மறைஞ்சு போச்சு. அவன் நிக்கிற காடு மறைஞ்சு போச்சு. ஒரு புதுசா ரொம்பவும் அழகான ஒரு காட்டுக்கு நடுவில் நிற்கிறான். அங்க மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே அவன் கண்ணை கவரும் வகையில் ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அப்போ ஒரு பட்டாம்பூச்சி ஒரு பூவுல இருந்து தேனை குடிச்சுக்கிட்டு இருந்தது. அதை பார்த்து வியந்து போன விஜய் அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சான். அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்ச உடனே என்னை விடுறா, யாரா நீ என்னை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்துச்சு. அது என்னன்னு பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி தான். டேய் என்ன ஏடா பிடிச்சிருக்கேன், என்னை விடுறான்னு அது கத்தும் பொழுது விஜய் அந்த பட்டாம்பூச்சியை விட்டான். விட்டதுமே டேய் என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான், வாங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சி கூப்பிட 1000 பட்டாம்பூச்சிகள் விஜயை நோக்கி பறந்து கொண்டு வந்தது. உடனே இதை பார்த்து பயந்த விஜய் அந்த இடத்தை விட்டு ஓட தொடங்கினான். ஓடி ஒரு மரத்தின் அடியில் நின்றான். ஓடி வந்தது மூச்சை மேலும் கீழும் அவனுக்கு வாங்கியது. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மரத்து மேல கையை வச்சு சாஞ்சிட்டு நின்றுக்கிட்டு இருந்தான். அப்போ என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதறி ஓடி வரன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே சுத்தி முத்தி பார்த்த விஜய் அங்கே யாருமே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். திரும்ப என்னப்பா சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அப்போதான் அவனுக்கு ஒன்று புரிஞ்சது. அந்த மரத்து மேல இருந்து இந்த சத்தம் வருதுன்னு. உடனே மரத்து மேல பார்க்கறான். பார்த்தா அந்த மரம் தான் அவன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. உடனே இதை பார்த்து பயந்த விஜய் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகும்போது அவனுக்கு முன்னாடி 2 மரம் பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் அலறி அடிச்சு தெரிச்சு ஓடின விஜய் அவனால மூச்சு வாங்கி தண்ணி தாக எடுத்து ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அருவி ஓடுற சத்தம் கேட்டு தண்ணி குடிக்கலான்னு அந்த அருவி பக்கத்துல போறான். அங்க போனா அவனுக்கு மேலும் ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அங்க அணில் சைஸ்ல ஒரு டிராகன் உட்காந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தது. அது குட்டிங்களோட பார்த்துக்கிட்டு இருந்த விஜய்க்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. அனகொண்டா சைஸ்ல ஒரு கம்பளி பூச்சி அந்த அருவியில விழுந்துச்சு. அந்த கம்பளி பூச்சி விழுந்த வேகத்துல தண்ணி பீறிக்கிட்டு இவன் முகத்துல அடிச்சது. உடனே அதை தொடச்சிட்டு கண் விழிச்சு பார்க்கறான். பார்த்தா அவங்க அம்மா அவன் முன்னாடி நிற்கிறாங்க. இது ஒரு கணக்கு.